என்ன செய்யறலக்கா? மட்டி விற்கிறீங்களா? 3 பேரும் சேர்ந்து விற்கிறீங்க. அவர் நல்ல வியாபாரம் பண்ணுவாராகுமானே. சின்னால் என்ன பேர் அவரு? கார்த்திகே. என்ன நல்ல அழகான ஒரு பேர். அப்ப நீங்க மட்ட மதியத்துல வந்தேன்னு சொல்றீங்க, படத்துல இருக்கீங்க. வெயில் வெயில் புள்ளியல் அந்த இருப்பாங்க அவங்க. அம்மா ஓலை விட்டு தான் நாங்க இருக்கிறோம். எங்களுக்கு வீடு இல்ல. இந்த வெள்ளம் இந்த நாள்ல போட்டுச்சு, சூறாவளி அடிச்சிச்சு. அதுல வீட்டுக்குள்ள தண்ணி ஏறிச்சு. நாங்க இப்ப அவங்கள கூட்டிட்டு அவங்களோட வீட்டடிக்கு போறோம். ஓலை குடிச்சு போறேன்னு சொல்றாங்கண்ணே. முதத்தரையா போறீங்களோ? அப்ப அந்த ஆசையை நாங்க நிறைவேற்றிக்குமே. என்னண்டு கார்ல ஓடிச்சு பாக்கல. ஏன் நம்ம எங்க நான் கார்லாம் போறேன். இந்த இருக்கிற வீடு அக்காடு வீடாம். ஓ இந்த குடிசை இந்த லைனால தண்ணி வர. இது எங்களால் மறக்க முடியாத இடங்கள் தானே. இந்த அம்மாரால் வராங்க, இந்த ஆட்கள் நிற்கிறாங்க, என்ன செய்கிறாங்க பாப்பமா, என்னடா கேண்டு. என்ன செய்யறலக்கா? மட்டி விற்கிறீங்களா? 3 பேரும் சேர்ந்து விற்கிறீங்க. ஆ ஆ ஆ அடுத்த வைக்கிறீங்க. என்ன பேரா காடு? கதைக்கலாமா உங்களோட மேலே அண்ணே காரை போட்டு வரணுங்களா சைடில்? ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வார வழியில் வந்து 3 பேர் இருந்தேனே, சின்ன சின்ன பிள்ளைகள் அக்காவோட சேர்ந்து வந்து மட்டி விற்கிறாங்க. இங்கே பாருங்க, என்ன முடிஞ்சு வரல மட்டி 6 சுண்டு எடுத்துனீங்க. எவ்வளோ சுண்டு? ஒரு சுண்டு 150 ரூபா. ஒரு சுண்டு வந்து 150 ரூபா. நீங்கள் எவ்வளோக்கு வாங்குறீங்க? நாங்கள் அவங்கள்ட்ட வேண்டிய எப்படியும் ஒரு கொத்து 400 அப்படி தருவாங்க. ஒரு கொத்து 400 ரூபா. அப்போ நான் 4 சுண்டு. அப்போ 50 ரூபா மிஞ்சுமா உங்களுக்குண்ணே? அப்போ 6 சுண்டா எடுத்துனீங்க. இப்போ 6 சுண்டில் இப்போ ஒரு சுண்டு அரிக்காக்குண்ணே இல்லைங்கல்ல. ஆக்களுக்கு போட்டு கொடுக்க சரி பேசலாம் முடிஞ்சு. ஆக்களுக்கு கொஞ்சம் போட்டு கொடுக்க குறைஞ்சுதான்டா போய் கடவுளியா. 5 சுண்டு வித்திருக்கியா? ஒரு சுண்டு சரி இல்லை தாய்மே. 5 சுண்டு வந்து விற்றுருக்காங்க. அது வந்து ஆக்களுக்கு கொஞ்சம் கூட கொஞ்சம் போட்டு கொடுக்கறதால வந்து அது அரை சுண்டு மேலே ஆயிடும். அது வாங்க தான் நாங்கள் வந்திருக்கீங்க. காணா இல்லை காணும் எங்களுக்கு பொரியல் காணும் தானே. நாங்கள் அதில் நிற்கிறோம், பொரியல் காணும் எங்களுக்கு. அப்படின்னா உங்களுக்கு 6 சுண்டு என்று பார்த்தாலும் இப்போ 5 உண்டுண்ணே. அப்போ 50 ரூபா அப்படி பார்க்கலாம் அண்ணே. 250 ரூபா மிஞ்சும். எவ்வளோ நேரம் வந்து நீங்கள்? மதியம் 12 மணி. இப்போ 5:40 நேரம். இது அவிச்சு தான் இருக்குண்ணே. இது சமைப்பாங்க. இப்படி தான் இருக்கு. அது தெரியும், மட்டி தெரியும் எங்களுக்கு. உடைச்சிருப்பாங்கண்ணே. வடிவா கழுவி சமைப்பாங்கண்ணே. மட்டி என்னென்ன சமைப்பாங்க? மட்டி குழம்பு அப்படி பொரியலாம் பிரட்டுவாங்க, நீ மரக்கறிக்குள்ள போடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. நீங்க என்ன செய்றீங்க? நான் கொண்டு முக்கியமா பொரிப்பேன். பொரிக்கிறேன். அப்போ குழம்பு பொரியல் தான் முக்கியம். பொரியல் தான் எனக்கு முக்கியம். அதாவது பொரியல் முக்கியம் அப்படின்னு சொன்னா வந்துட்டு பொரியல் தான் விருப்பம் என்று வந்து நாங்க சொல்ல வரோம். அக்காட பேர் சொன்னீங்க மேனு அண்ணே. அவர் நல்ல வியாபாரம் பண்ணுவாராகுமானே. சின்னால் என்ன பேர் அவரு? கார்த்திகே. என்ன நல்ல அழகான ஒரு பேர். அப்ப உங்களோட பேர் என்ன? தீசன். கிஷன். கிஷன். எனக்கு விளங்கி அவர் வேறு கார்த்திகேன்னு வேறு ஈசன் விளங்கி தானே. கார்த்திகேயனா முருகன் என்ன, ஈசனண்டா சிவபெருமான். அப்போ அவர் வந்து என்ன என்ன ஈசனா? கிஷன். கிஷன். ஓகே 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 ஓகே. என்ன சாப்பிட்டீங்களா? என்னடாக்கா இப்போ இந்த நீங்க மட்ட மதியத்தில் வந்தேன்னு சொல்றீங்க, படத்துல இருக்கீங்க. வெயில் வெயில் புள்ளியல் அந்த சைடு இருப்பாங்க அவங்க. அம்மா அதாவது அவங்களோட பிள்ளையில வந்து இந்த சைட்ல என்ன அங்கால. ஓகே ஓகே சரியா. இப்போ என்னன்னு சொன்ன மக்களே, சூரியன் வந்து
அந்த உச்சம் தாண்டி போகல சூரிய ஒளி இதுக்கு பின்னுக்கு சுவரை பின்னுக்கு இதான் மறைப்பேனே ஆனால் ஹீட்டாக இருக்குமே. கொஞ்சம் வெக்கலாம் என்ன செய்யறேன் நம்மளோட கஷ்டத்துக்கு நம்ம செய்யலாமே. அது அது தானே. உங்களோட அவர் என்ன செய்யுது? அவரு மீன் பிடிக்க தான் போறதுண்ணா. வீச போவாரு, மட்டி எடுக்க போவாரு. இப்போ எல்லா வேலையும் 50 ரூபாய் மாதிரி செய்யறோம். என்னென்ன வேலை செய்வார் அதை செய்வாருன்னு. நீங்கள் எந்த இடமும் சலித்து நீங்கள் இதான வேலை செய்வீங்க? மட்டி என்ன வைக்கிறீங்க? மீன் விற்போம், இறால் விற்போம், மாம்பழம் விற்போம், எல்லாம் அந்த வார பொருட்களை வச்சு விற்கலாம். சீசனுக்கு வந்து என்னென்ன கிடைக்குதோ நான் அப்புறம் அம்மட்டு அலம்பிக்கிறதா இதால் அம்மட்டு அலம்பிக்கிறேன் எல்லாம் விற்கலாம். என்னன்னு சொன்னால் சின்ன பிள்ளையில கூட்டி வரானே பிள்ளை அதுக்கு தொழில் செய்யலாங்க. வீட்டை அடிக்கலாம் என்ன தொழில் செய்யலாம் செஞ்சாதான் நம்மளோட சாப்பாடு இந்த மாதிரிக்கு என்ன செஞ்சாதான் செஞ்சு தருங்க. தொழிலை மட்டும் பார்த்துட்டு தொழில் செய்யலாம். சரி. ஓலை வீட்டுல நாங்க இருக்கிறேன். எங்களுக்கு வீடு இல்ல. இந்த வெள்ளம் இந்த நாள்ல போட்டுச்சு, சூறாவளி அடிச்சிச்சு. அதுல வீட்டுக்குள்ள தண்ணியா இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள அந்த 2 பிள்ளைகளையும் வச்சுட்டு இருந்தேன். வீடும் இல்லைன்னா அங்க வீட்டை போகலாமா? பார்க்கலாமா? வீட்டை பாப்பனே வாங்க போவோம். அப்போ வீட்டை பார்ப்போம் என்னம்மா என்ன மட்டி எடுத்து வாங்க. நீங்க பொறிச்சா சாப்பிடுவீங்களே ஏண்ணே வாங்க வாங்க தம்பி வாங்க பேக தூக்கு தாங்க அண்ணா பரவாயில்ல வந்து ஒரு வாங்க அக்கா வாங்க. நாங்கள் இப்போ அவங்கள கூட்டிகிட்டு அவங்கள வீட்டடிக்கு போகிறோம். ஓலை குடிச்சு போயிடான்னு சொல்கிறாங்கண்ணே. போய் பாப்பமே. ஓ நடக்க காரில் வாங்க வாங்க. அக்கா வைக்க போகிறாங்க காரில் விடல. இதெல்லாம் வாங்க இப்படி வாங்க. காரில் வைக்கமோ? முதற்தடவையாக போகிறீங்களோ? அப்போ அந்த ஆசையை நாங்கள் நிறைவேற்றிக்குமேனே. அவங்க முதலாக அவங்களோட ஆசையை நாங்கள் நிறைவேற்றுறோம் ஏனே. நல்லா இருக்கும். ஓகே மக்கள், என்னென்னு சொன்னால் இப்போ அக்காட வீட்டை நாங்கள் போகிறோம் ஏன்னே. வீட்டை போய் பார்க்க போகிறோம் என்ன மாதிரி விவரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வெள்ளத்துக்குள்ள தண்ணி போனதா? அது அந்த ஊர் வாசலுக்கு நேரே தான் மணிக்கு நேரே தான் வீடு அங்க இருக்கு சைடுல. அதால தண்ணி வந்தது. அதால போயிட்டு அந்த சந்தியால போயிட்டு போனாச்சு தானே. சந்தியால கிரீன் எப்படி இருக்குக்கா முதல்ல அந்த கார்ல போற அனுபவம்? பரவாயில்ல அந்த மாதிரியா இருக்கு. நினைச்சு கூட பார்க்கல. என்னண்டு கார்ல போவோம். கார்ல ஓடிச்சு பார்க்கல. ஏன் நம்ம எங்க நான் கார்ல எல்லாம் போறேன். கடவுளே இந்த பாத்தீங்களா தம்பி ஏத்தி போறந்தானே. அதான் நாங்களும் கார்ல போறது வந்து கடவுளோட புண்ணியமக்கா. நாங்களும் ஒரு காலம் வந்து மட்டி இம்பித்திரிக்கன் என்ன சொல்ல மாட்டோம். மட்டி வைக்கல பொன்னாங்கனி சிராய்கள் கல் உடைச்சிருக்கேன் விளங்குதோ. அப்ப எல்லாம் செஞ்சிருக்கேன் என்ன இந்த அறிஞா சிங்க கூட்டியல் அவனை ஒரு காலத்துல கார்ல கூட்டி போனேன் என்ன வாழ்க்கையில. நீங்க உங்களோட பிள்ளைகளை வந்து அழகா என்ன படிக்க வச்சு படியா மோட்டிவேஷன் பண்ணி வளர்த்தீங்கன்னு சொன்னா இப்படி ஒரு நாள் உங்களோட பிள்ளைகள் காரில் உங்களை வந்து கூட்டி போவாங்க. இந்த எத்தனை பேர் இந்த வீடியோ பார்ப்பாங்க அன்னைக்கா இவங்க எல்லாரும் வந்து இதே நிலவரத்தில் இருந்து வந்தாக்கள் தான் நிறைய பேர் ஆக்கள் ஏன்னா. இப்போ கார் வச்சு அங்கே தொழிற்சி ஆக்கள்லாம் வந்து இந்த பொடியினை போலாம் நானும் திருட்ட முதல் ஏன்னா. அப்போ இதில் உங்களை பார்க்கக்குள்ள வந்து இப்போ எந்த ஞாபகம் அம்மாட ஞாபகம் அப்படி தான் வருது எங்களுக்கு. இதே மாதிரி நிறைய பேர் வாழ்க்கை இப்படி தான் இருந்துச்சு. எங்கட அம்மா கல்லுடைச்சி தான் வளர்த்தேன் எங்களை. முக்காஞ்சி தெரியுமா? முக்காஞ்சிக்கல் முக்காஞ்சின்னு சொன்னா கான்கிரீட் கல். இது இது இதுயா இதாலையா? அதால கார் வந்து உள்ள போகணுமா? போகலாம் போகலாம் போகலாம். நம்மட கார் எல்லாம் எல்லா இடத்தையும் போகும். அது என்னன்னு சொல்றது பறக்கிற ஹியர் போட்டா பறந்து போகும். அது அதெல்லாம் யோசிக்க தேவையில்லை. அந்த இருக்கிற குடிசை வீடா? இந்த இருக்கிற வீடு அக்காட வீடாம். ஓ இந்த குடிசை நான் பைக் மட்டும் போறதுக்கு இடம் வச்சோம்னா சரி. அக்காட வீடுறா பாய். அக்கா இறக்குற உங்களுக்கு வாங்க வாங்க பேக் எடுங்க. தம்பி வா நீயும் வளர்ந்து இப்படி ஒரு கார் எடுக்கணும். செய்யோ உழைக்கணுமா? படிக்கணும் முதல்ல.
அங்கே அக்காட வீட்டை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க பாருங்க இப்போதைக்கு. இதான கடை வீடா? யார் இருக்கா இப்போ வீட்டுக்குள்ளே? ஒருத்தரும் இல்லைண்ணே, நம்ம போனால் தான். இதான் மட்டி விற்கிற அக்காட வீடு பாருங்க, கூட்டி வந்துருக்காங்க. ஓலை குடிசை வீடுண்ணே. எங்கே திறப்ப விட்டுதீங்களோ என்னென்னு சொன்ன மக்களே. இப்போ அக்கா துறப்பை மிஸ் பண்ணித்தாங்க, எங்களை கண்ட சந்தோஷத்தில் துறப்பை மிஸ் பண்ணித்தாங்க, வீட்டு துறப்பை. உடைக்க தேவையில்லை, பிரச்சனை இல்லை, தலை தானே உள்ள என்ன துறைப்படா பாய், நம்மள துறைப்போட அடிக்காஞ்சி ஆடி அதுக்கு போட்டு கடவுள். சரி சரி பரவாயில்ல. அவர் ஒன்றும் தரும் இந்த திறப்ப காலையை அடிச்சு தான் திறந்துடுதான் தம்பி, சும்மா எடுத்து வரும் போல. இல்லை ஓகே பிரச்சனை. இது என்னடா பாய்? திறவிடுறா பாய், அடிச்சு. ஓகே அக்காட வீடு. ஓகே பிரச்சனை இல்லை. இதான் அக்காட வீடு பாருங்க. ஓகே எத்தனை பேர் இருக்கீங்க? 4 பேர்ண்ணே. 4 பேர் தூங்குறது. ஓகே கீழே சீமெந்து போட்டிருக்கீங்க? சீமெந்து போட்டிக்கோண்ணா. கரண்ட் இருக்குது. ஆனால் என்ன சீமெந்து போட்டிருக்கேன் தான். சீமெந்து போட்டிருக்கேன் தான், உடைஞ்சி அது உடையுது, இந்த ஈரத்துக்கு தன்மை உடையுதுதானே. என்ன தெரியுமா உங்களுக்கு? இந்த ஜிட்டோக்கு இந்த இதில் பார்த்துருக்கேன் நான் உங்களுக்கு. இதில் அக்கா பார்த்துருக்காங்கண்ணே. அப்போ அதான் யோசிச்சுனா என்னட்டு நம்பி நம்மள வாராங்க காரணம் தெரிஞ்சதான் வந்துருங்க. ஒன்றும் இல்லை, நான் நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்கேன், நான் பார்த்துருக்கீங்க. ஐயோ சந்தோஷம். இல்லை இந்த கேள்வியை கேட்க தான் வேணும். இவ்வளோ தூரம் நாங்கள் ஆரம்பிதானா அங்கே கேமரா எடுத்து ஒன் பண்ணி வர நீங்கள் வாரீங்க அவ்வளோ தைரியமா? இல்லை நிறைய தரம் நாங்கள் உங்கள்கிட்ட ஒரு கல்யாண வீட்டுலாம் போயிட்டு இருக்கேன், சாமதி வீட்டு அதெல்லாம் பார்த்தேன். சாமதி வீட்டியா? எல்லாம் பார்த்தேன். சரியாக்கா வாங்க அப்படி கேட்போமா. மக்களே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாங்க, அந்த ரோட்டரில் போக்கில் வந்து அக்கா வந்து முருகரும் சேர்ந்து என்ன மட்டி விற்று கொண்டு இருந்தவங்க. அப்போ அந்த டைமில் வந்து நாங்கள் அக்காவோட கதைச்ச டைமில் அக்கா வந்து இந்த வீட்டை கூட்டி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கூட்டி வந்தவங்க. வீட்டு நிலவத்தை பார்த்தோம். தம்பி கத்துறாருண்ணே சிங்கம். சரிடா சரி. ஓகே ஆச்சா இல்லையா? வீடு இல்லாமல் ஆக்கிற வீட்டில் இருந்ததுன்னா அழியண்டோம். அதெல்லாம் சின்ன ஒரு குடிசை வச்சு, ஆனால் அந்த குடிசையிலையும் ஒழுகுது, மழை பெஞ்சனா ஒழுகுது வீட்டுக்குள்ள. அந்த பின்பக்கத்தால தண்ணி ஏறிச்சு, இதெல்லாம் பாருது தண்ணி. இந்த லைனெல்லாம் தண்ணி வார தண்ணி வந்து இந்த பின்ன இருந்தா வெட்டி விட்டுருக்கீங்க வேற பார்க்கலாம். அப்புறம் இதில் வெட்டி மண் சைட்டுக்குலாம் மண்ணெளி போட்டு தான் தண்ணி வராம காப்பாற்றினேன். சுற்றி காட்டுமா அப்படி வந்தானே இந்த பின் மூலியால தண்ணியில பார்த்தேன். என்ன செஞ்ச மண் வெட்டி இதை போட்டு மூடிருக்கீங்க ஏத்திருக்கீங்க. இதெல்லாம் வெட்டிக்க மண் வெட்டி அதை விட்டு ஓடிச்சு தண்ணி. இதெல்லாம் தண்ணி அப்போ தண்ணிக்கு ஒரு வழி ஒன்று காட்டிக்கல நீங்க. வீட்டுக்குள்ள தண்ணி எழுத்துனேன். அவங்களோட வீடுண்ணே. நீங்கள் வேறு நம்ம வீடியோவில் சொல்ல விரும்புகிறீங்களா உங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது விஷயங்கள்? அதான் நான் எனக்கு எது உதவி செய்யணும், ஒரு சின்ன ஒரு வீடுக்காக ஆரண்டாலும் ஒரு உதவி செய்யலாம். அந்த பிள்ளைகளுக்காக 2 வரைக்காக ஒரு வீடு ஒன்று எடுத்து தரத்துக்கு உதவி செஞ்சால் நல்லா வரைக்கும். ஆத்திர திருறதுக்கு இல்லை, தோணி வேணும் முக்கியமா. தோணி இல்லை, ஆக்கிற தோணி எடுத்து போய் தான் வலை கட்டுறவர். ஆனால் வலை கட்டிட்டு இடையில போக்குள்ள கூப்பிடுவாங்க, கொண்டு வாங்கடா தோணின்னு சொல்லி கொண்டு கொடுத்துருவாரு. அவருக்கு அப்புறம் ஒன்றுமே இல்லை. நான் வலை ஒரு 2 துண்டு வலை வேண்டி கொடுத்துருக்கேன், நண்டு வலை. அதுவும் தூக்கணத்தை வீடு வச்சு போட்டு தான் வேண்டி கொடுத்தேன். அது இப்போ வச்சு 1 வருஷம் ஆக போதுண்ணா. அதை விளக்குறதுக்கு வீடு வச்சுனீங்க 12,000 ரூபாய்க்கு வீடு வச்சேன்னா நான் அப்படியே கடையில் எங்களுக்கு இந்த சாப்பாடு சிலவையும் பார்க்கணுமண்ணா.
அதையும் விளக்கம் சொன்னா என்கிட்ட கொஞ்சம் வசதி இல்லை தான் இந்த வீடை பார்த்தாலே உங்க எல்லாருக்கும் விளங்கும். என்கிட்ட வசதி இல்லை. சரியா ஓகே, விளங்குது உங்களுடைய நிலவரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, என்னண்டா தம்பி வந்து கத்துனவரப்ப அவங்களோட சொந்தக்காரர்கள் யார்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. சரிக்கா, அப்போ உங்களுக்கு என்ன தெரியும் தானே? அப்போ நாங்கள் இப்போ நிறைய காலமாக நீங்கள் உதவி செய்கிறீங்க எல்லாருக்கும் எனக்கு தெரியும். அது நான் வீடியோலாம் பார்த்துருக்கேன். எனக்கு அண்ணா வரமாட்டாரா, எனக்கு ஒரு உதவி செஞ்சு தர மாட்டாரான்னு நிறைய தரம் ஏங்கிருக்கேன். கடவுளையா? நிறைய தரம் எதிர்பார்த்துக்கேன். வருவாரா அந்த அண்ணா வந்தாரு எனக்கு இப்படி உதவி செஞ்சு தருவாரு நிறைய தரம் ஆக்கிரவெல்லாம் ஏசு வேண்டிக்கிறேன். நான் வீட்டுல இருந்து ஏசு வேண்டி துரத்தப்பட்ட நிலைமையில நான் இந்த வீட்டுக்கு வந்தேன். போங்க வீட்டை விட்டு போங்கன்னு சொல்லித்தாங்க. அப்போ உடனே வந்து என்ன செய்யறேன்னு சொன்னா அந்த இதை பார்த்து கொஞ்சம் உழைச்சி சேர்த்து வச்சேன். நகை உழைக்க வச்ச காசை போட்டு பார்த்தேன் வீடு கட்டுவோம். இந்த வீடு சின்ன ஒரு வீடா தான் இருக்கு. இந்த வீடுக்கு 35,000 ரூபாய் முடிஞ்சிருக்கேன். இதுக்கு இந்த குடிசைக்கு 35,000 ரூபாய் முடிஞ்சிருக்கு. சேர்த்து வச்ச காசு. சரியாக்கா, இப்போ என்னென்னு சொன்னால் வந்து உண்மையிலே இந்த அக்காவுக்கு நீங்கள் யாராவது வந்து உதவி செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு என்ன அக்கா வந்து நேரடியாக இது வந்து சல்லித்தீவில் எந்த இடம்? சல்லித்தீவு பனிச்சங்கனி சல்லித்தீவு என்ன பனிச்சங்கனி சல்லித்தீவு அப்படின்ற அந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நீங்கள் அக்காவுக்கு வந்து நேரடியாக நிலைமையை பார்த்து நீங்களே உங்களோட கையால் வந்து உதவி செய்யலாம். என்ன காட்ட வேண்டியது எங்களோட பொறுப்பு, நீங்கள் நேரடியாக வந்து செய்ய வேண்டியது வந்து உங்களோட பொறுப்பு. இல்லை நீங்கள் நேரடியாக இல்லாமல் வந்து இப்போ எங்கள் மூலமாக வந்து செய்ய முடிஞ்சாலும் வந்து நீங்கள் செய்யலாம். என்ன அதாவது உங்களுக்கு வந்து செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் எங்கள் மூலமாக வந்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய தொலைபேசி இலக்கத்தினோட வந்து தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த உதவிகளை வந்து நேரடியாக நீங்கள் வழங்கலாம். இல்லை இந்த ஊருக்குள்ளே இவங்களை பற்றி விசாரித்து நீங்கள் நேரடியாக வந்து அவங்களுக்கான உதவிகளை செய்யலாம். உங்களுக்கு தெரியும் ஏன்னா விசாரிக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியும் கஷ்டப்பட்டு 12 மணிலிருந்து தன் பிள்ளைகளை வந்து கூட்டிக் கொண்டு மட்டி வீத்து கொண்டு போகிறாங்க. ஏன்னா வித்து தான் தன்னுடைய வாழ்வாதாரத்தை வந்து பார்த்து கொண்டு வராங்க. உண்மையிலே உங்களுக்கு உதவி செய்ய விருப்பம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அக்காவை நேர் மூலமாக வந்து செய்ய தேவையில்லை. ஏன்னா நாங்கள் இப்படி இடம் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு காட்டுறோம். ஏன்னா நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து இல்லை இங்கே இருக்க ஊர் தலைவர் இல்லாட்டி ஜிஎஸ் ஊடாக என்ன தொடர்பு கொண்டு நீங்கள் இவங்களுக்கான உதவிகளை செய்யுங்க. அக்கா வந்து ஒரு குட்டியாக ஒரு வீடு பெருசாக இல்லாட்டியும் இந்த இடத்துல ஒரு குட்டியாக ஒரு வீடும் வந்து கேட்குறாங்க. நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் எந்த நாட்டில் இருந்தும் சரி இல்லை எங்கேயும் சரி உங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்க முடிஞ்சால் நேரடியாக வந்து உங்களால் முடிஞ்ச இந்த ஒழுகுற வீட்டை 2 பிள்ளை மீது படுக்கலாம்ண்ணா மழை பெய்ய கூட மட்டும் இழுக்கணும். மழையை போய் இது பிள்ளைகள் நடையுது நான் எப்படி படுப்பேன். ஒளிம்பி இருந்தது மட்டும் இந்த பக்கத்தில் அவ்வளோ நிறுத்துறது இருக்குதான் பேர் எனக்கு அதுதான் பேர். இப்போ என்னென்னு சொன்னாலக்கா இப்போ நாங்கள் அந்த இடத்துல வந்து என்ன கண்டுனாங்க. அப்போ இடத்துல இப்போ உங்களுக்கு விஷயங்களை வந்து காட்டியிருக்கோம் என்னென்ன விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே இப்போ ஒரு கொஞ்சம் சரியா அவங்கள சாப்பாட்டு செலவுக்கு இப்போ இன்றைக்கு வந்து நீங்கள் இப்போ உள்ள நின்று 250 ரூபா காசு 250 ரூபா காசு உங்களுக்கு வந்திருக்கு. எனக்கு தெரியும் அந்த 250 ரூபா வந்து அது உங்களுக்கு பெரிய காசு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பெருசாக என்ன செய்கிறேன் நீ நம்ம எல்லா நிலைமையில பிறந்துட்டோம் என்ன செய்வா கண்டிப்பாக சரியோ. இதில் வந்து ஒரு 10,000 ரூபா காசு இருக்குது சரியோ. இதை வந்து சாப்பாட்டு செலவு வச்சுக்கொள்ளுங்க. எதிர்பார்த்தீங்களா இன்னைக்கு? இல்லை நான் எதிர்பார்க்கல இப்படி காசு கிடைக்க வேண்டிய எதிர்பார்க்கல. அந்த 250 ரூபா தான் தானே இருந்தேன் நான். ஆனால் உங்களை மூலமாக இருக்கிறதுக்கு கடவுளுக்கான புண்ணியம் செய்யுது. ஓகே, நீங்கள் வந்து நிறைய புண்ணியம் செய்திருக்க வந்து இதை தாண்டி உங்களுக்கான உதவி வந்து சேருமே நேரடியாக வந்து உங்களால் இல்லை உங்களால் எல்லா நாளையும் முடிஞ்ச உதவி எனக்கு இந்த வீட்டுக்காக செய்யுங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன். எனக்கு இந்த பிள்ளைய 2 பேரையும் யோசிச்சு பாருங்க நீங்களும். ஏண்டா இந்த பிள்ளைகளை வச்சு இந்த மாதிரி ஓலை விட்டு இருக்கல காலம் முழுக்க எப்படியும் இந்த ஒரு வருஷத்தால இந்த மட்டை இருந்துருமண்ணா திருப்பி நான் மட்டை தேடி தான் கட்டணும். அது சரி மட்டைக்கு வேணுமண்ணா 7,000 சொச்சம் 100 மட்டை. இதை நீங்கள் சாப்பாடு செலவு வச்சுக்கொள்ளுங்க. இதை தாண்டி வேறு யாரும் வந்து உங்களுக்கு உதவி செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பணத்தையும் வந்து நான் கொண்டு சேர்ப்போம். இதை தாண்டி நேரடியாக யாராவது வந்து செய்ய போகிறாங்கன்னு சொன்னால் எந்த விதமான தடையும் இல்லாமல் நேரடியாக நீங்கள் பார்த்து அவங்கள விசாரித்து உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்க. நீங்கள் மேலதிகமாக எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நார்மல் கால் யாருமே வந்து அடிக்காதீங்க. ஏன்னா வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளுங்க. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 070 16 55 595 அப்படின்னு இலக்கத்துக்கு வந்து நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு உங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து நீங்கள் செய்து கொள்ளலாம். எனக்கு என் மூலமாக வந்து உதவி செய்கிறத விட நீங்கள் நேரடியாக பார்த்து அந்த உதவி செய்யுங்க. வீடியோவில் இருக்கிற விஷயம் வந்து உண்மையாக போய் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக பார்த்து உதவி செய்யுங்கண்ணே. பார்த்துட்டு நீங்கள் உதவி செய்யுங்கண்ணே. ஏன்னா எங்களுக்கும் கஷ்டம் இல்லை என்ன நீங்கள் நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இப்போ நீங்களே பார்த்து மனப்பூர்வமாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லை உங்களுக்கு சொந்தக்காரர்கள் யாரும் அது இருந்தாங்கன்னு சொன்னால் வந்துட்டு அவங்க மூலமாக வந்து இந்த உதவி செய்யலாம். இல்லை நீங்கள் எங்கள் மூலமாக தான் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னாலும் வந்துட்டு எங்கள் மூலமாக வந்து செய்யலானே. உங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்கள் அதன்படி வந்து செயற்படலாம். உண்மையிலே இது என்னுடைய சொந்த படம் கிடையாதாக்கா. இது வந்து லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு அக்கா தன்னுடைய மகளினுடைய பிறந்தநாளை முன்னிட்டு கொஞ்சம் காசு வந்து அனுப்பியிருந்தவங்க ஒரு 10 குடும்பங்களுக்கு என்ன
ஒரு 5 குடும்பங்களுக்கு கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கு அந்த காசை வந்து பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த உதவியை வந்து செய்திருந்தவங்க. அவங்க லண்டன்ல இருந்து அவங்களுடைய பெயர் குறிப்பிடப்படாத ஒரு நபர். அவங்களுடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 26-24. இவங்க லண்டன்ல இருந்து தன்னுடைய மகள் இந்துஜா அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இந்த உதவி வந்து செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்களோட மகள் நீர் காலம் வாழணும், நல்லா சந்தோஷமாக வாழணும். அந்த பிள்ளைக்கு எந்த ஆபத்தும் வராமல் அந்த பிள்ளை குட்டியெல்லாம் பெற்று நல்லா சந்தோஷமாக வாழணும். ஓகே, உங்களோட வாழ்த்து அவங்களுக்கு பலிக்கட்டும். நாங்களும் இந்த அக்கா சார்பாக வந்து இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக்கொண்டு இவங்கள் சார்பாக இந்துஜா அந்த பிள்ளைக்கு இந்த பணத்தினை அனுப்பி வைத்த அந்த பெயர் குறிப்பிடப்படாத அந்த அக்காவுக்கும் வந்து நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு நாங்கள் வந்துட்டு வீடியோ வந்து நாங்கள் முடிச்சுக்கிறோம். மீண்டும் இதை வந்து ஒரு தனிமைப்பட்ட ஒரு காணொலியாக மட்டும் பார்க்காம நேரடியாக இந்த குடும்பத்தை சந்தித்து நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. அக்காவுக்கு வந்து ஃபோன் இருக்குது தானே, ஃபோன் இருக்குது அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஃபோன் நம்பர் வாங்கிட்டு போகிறோம். நீங்கள் கால் பண்ணி அவங்களோட ஃபோன் நம்பரை வந்து எங்கள்கிட்ட கேளுங்க, நாங்கள் தாரோம். நீங்கள் பார்த்து நேரடியாக வந்து உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு நானும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ளப்புறம். ஓகே மக்களே, நானும் வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ளப்புறம். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான். பாய்.